ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல 12 ராசிக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது, இந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்க இருக்கு, இந்த கிரகங்கள்னால என்ன பயன் நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தொடர்ச்சியா வந்துகிட்டு இருக்கு மாத பலன்ல. இத கடைசி வரைக்குமே பாருங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா நட்சத்திர ரீதியா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன்கிறத கொடுக்குறோம். ஒவ்வொரு ராசிக்குமே 3 நட்சத்திரம், அந்த 3 நட்சத்திரத்துக்கும் தனித்தனியா என்ன தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறது முதல்ல அது சொல்லியிருக்கோம். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த டிசம்பர் மாதம் 12வது மாதம் டிசம்பர் மாதம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த கிரகத்தினுடைய அமைப்புல சூரியன் சந்திரன் விருச்சகத்துல இருக்காங்க. புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வக்ரம் பெற்று இருக்காரு. சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில இருக்கு. சனி பகவான் கும்பராசியில இருக்காரு. ராகு பகவான் மீன ராசியில இருக்காரு. குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா ரிஷப ராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. இதே செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெற்று கடகராசியில இருக்காரு. கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்னிராசியில இருக்காரு. ஒரு கிரகம் நீசம் பெறுது, வக்ரம் பெறுது, அஸ்தமனம் பெறுது, நல்ல நிலைமையில இருக்கு. இதெல்லாம் என்ன பலன் கொடுக்கும்? ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த 2024 முடிஞ்சு 2025 பிறக்க போகுது. இதனால யாருக்கெல்லாம் நல்ல பலன் இது வரைக்கும் அனுபவிச்சாங்க, யாருக்கெல்லாம் நல்ல பலன் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிக்குமே நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம். இந்த 12 ராசிகள்ல வக்ரம் பெற்ற குரு, நீசம் பெற்ற செவ்வாய், புதன் பகவான், இது இல்லாம சூரியன் நீசத்துல இருந்தாரு, மாறிட்டாரு. இதனால யாராரு என்னென்ன பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த, கோச்சாரம் என்ன, தசாபுத்தி என்ன, உங்களுடைய விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு என்ன, இந்த ஒவ்வொரு விஷயமுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொரு பேருக்குமே பார்க்க போறோம். இந்த ராசியில 3 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கு. இந்த 3 நட்சத்திரங்களுமே பாத்தீங்க அப்படின்னா தனித்தனி தன்மையை கொண்டது. ஒரே ராசியா இருந்தாலுமே நட்சத்திர ரீதியா நம்ம பார்க்கும்போது தனித்தனி தன்மையை கொண்டது. அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த நட்சத்திர ரீதியாகவும் பலன் சொல்றோம். அந்த விஷயத்தையுமே நீங்க பாருங்க. ஒரு சிலருக்கு இது நல்லபடியா பொருந்தும், ஒரு சிலருக்கு பொருந்தாமே இருக்கும். அவரவருடைய தனி மனித ஜாதகம் நீங்க பார்த்து ஒவ்வொரு விஷயத்திலுமே ஒரு தனி விஷயத்தை, நடப்பு விஷயத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி தான். அந்த தசாபுத்தியை பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில என்ன நன்மை தீமைகள் இருக்குங்கிறத நம்ம சொல்லலாம். உங்களுடைய விதி ஜாதகத்தை பாருங்க. இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளுக்கு இந்த 12 ராசிக்குமே என்ன பலன் அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷப ராசி அன்பர்களே, ரிஷப ராசி அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 8ஆம் இடத்துல போயிருக்காரு, குருவுடைய வீட்டுல. இது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது இந்த டிசம்பர் மாத பலன்ல இந்த ரிஷப ராசிக்கு ஒரு ஜாக்பாட்டு தான். இந்த ரிஷப ராசி ராசிநாதன் 8ஆம் இடத்துல குருவுடைய வீட்டுல இருக்காரு. ஆனா குரு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல இருக்காரு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில இருக்காரு. அப்படி பரிவர்த்தனையில இருக்கையில யாருக்கெல்லாம் சுக்கிர தசை குரு புத்தியோ, குரு புத்தி சுக்கிர தசையோ, குரு தசை சுக்கிர புத்தியோ, இந்த மாதிரி மாற்றங்கள் ஏதேனும் இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட்டு அவங்களுக்கு உண்டு. அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ராசிநாதனா இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ரிஷபராசி சந்திரன் அங்கே இருந்தா ரிஷபராசி லக்கணத்தை மையமா வச்சு பார்க்கறது விதி ஜாதகம். இந்த கோச்சாரத்தை மையமா வச்சு ராசியை கணக்கு பண்றது, 1ல இருந்து கணக்கு பண்றது சந்திரனை மையமா வச்சுதான் இந்த இதை எடுக்கிறோம். இன்னைக்கு நடப்பை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் தசாபுத்தி. அப்ப இந்த தசாபுத்தி ஒத்துழைப்பு பண்ணி, லக்கணம் ஒத்துழைப்பு பண்ணி, ராசிநாதன் ஒத்துழைப்பு பண்ணி, அதை சுப கிரகங்கள் ஏதேனும் பார்த்து
நல்ல நிலைமையில இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசிக்காரர்கள் நல்ல உழைப்பாளிகள். தனக்குன்னு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுத்து தன்மானத்தோட வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சந்திச்சு வாழக்கூடிய ஒரு நபர்கள்ல ரிஷபராசிக்காரர்கள் ஒருத்தர். எல்லா விதத்திலையுமே பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். கணவன் மனைவி 2 பேரும் நல்ல ஒற்றுமை நீடிக்கும். அவங்களுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லக்னாதிபதியா இருக்கட்டும், ராசியா இருக்கட்டும், அது நல்ல நிலைமையில இருக்குன்னு அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். ஆடம்பரமான வீடு, அலங்காரமான மாளிகை, வாகன யோகங்கள், வசிப்பிடங்கள், கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், சுரோனிதம், வாழ்க்கையில சகல விதமான இன்பங்களையும் பெறக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன். அப்ப அந்த சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதனா இருக்கும் பொழுது வாழ்க்கையில அபரிவிதமான ஒரு செல்வாக்கை சந்திக்கக்கூடிய நேரங்கள் உண்டாகும். இந்த ரிஷபராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 8க்கும் 11க்கும் உள்ள அதிபதி குரு பகவான். அவர் உங்களுடைய ராசியில ஜென்ம குருவா இருந்து அவர் வக்ரம் பெற்றுட்டார். ஜென்ம குருவா தனித்த குரு உங்களுடைய ராசிக்கு அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை பண்ண முடியாட்டியும் அது ஒரு பார்க்கக்கூடிய பார்வை மூலியமா சிறப்பு உண்டு. உங்களுடைய 5ஆம் இடம், உங்களுடைய 7ஆம் இடம், உங்களுடைய 9ஆம் இடம். 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்தினுடைய ஸ்தானம், ஆழ்மன எண்ணங்கள், காதல் நிறைவேறக்கூடிய ஒரு விஷயம். ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா முரட்டுத்தனமான காதல் இருக்கும். அவங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பேச்சு வார்த்தை எல்லாமே ஒரு சிரிப்பு அந்த மாதிரி ஒரு விஷயத்துல கவரக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க ரிஷபராசினியர்கள். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. அப்போ அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையில ஒரு வாழ்க்கையில ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். 5ஆம் இடம்ங்கிறது கேது பகவான் அங்க இருக்காரு. 5 அப்படிங்கிறது காதல் திருமணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையன் புதுசா லவ் பண்றாப்ல அப்படின்னா அதனால பிரச்சனையை சந்திச்சிருவார். நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டுரும். ஆழ்மன எண்ணங்கள், எண்ணத்தை சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் கேது பகவான். பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே சுருக்குறது அவருடைய வேலை. அப்ப என்ன ஆகும்? அங்கே ஒரு பிரச்சனை உண்டாகும். அந்த பிரச்சனை உண்டாகி அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வையினால சுபக்கிரகம் பார்க்குது இல்ல, அந்த அசுபமான இடத்தை கூட சுபக்கிரகமான குருவாகப்பட்டவர் பார்க்கும் பொழுது அது நிவர்த்தி ஆகும், எந்த விதமா இருந்தாலுமே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7 அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம், கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம். ஆண் பெண் இருபாலருமே பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாத நபர்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடக்கும். நண்பர்களுடைய ஒத்தாசை இருக்கும். கூட்டாளிகள், நண்பர்கள், கூட்டு தொழில் பண்ணக்கூடியது, பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றாங்க அப்படின்னா அது விரிசல்கள் இருந்தாலும் கூட ஒண்ணு சேர வாய்ப்பு உண்டு. அந்த பார்ட்னர்ஷிப்னால பாத்தீங்க அப்படின்னா பெருமைகள் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நல்லது கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும். அதுவே பாத்தீங்க அப்படின்னாக்கும் 7ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் இருக்காரு. கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கிறது, வேலை கிடைச்சவங்களுக்கு ப்ரமோஷன் ஆகிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். ஒருவருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய ஜாதகத்துல நல்ல விஷயங்கள் நடக்குது, கெட்ட விஷயங்கள் நடக்கிறது இயல்பு. அவரவருடைய கர்ம வினைக்கு உள்பட்டுதான் நடக்கும். 80% அவரவருடைய கர்ம வினைக்கு உள்பட்டுதான் ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பு அமையும், அவருடைய வாழ்க்கை அமையும். அந்த வாழ்க்கையில மிச்சம் 20% இருக்கு அப்படின்னா அவர் செய்யக்கூடிய ஒரு விஷயம், நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், செய்யக்கூடிய ஒரு தர்மங்கள், நியாயங்கள், அநியாயங்கள் எல்லாமே என்ன விதை போடுறீங்களோ அந்த விதை அப்படியே விளைஞ்சு நிற்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கை. லக்னம் நல்லா இருந்து, லக்னாதிபதி நல்லா இருந்து, ராசி நல்லா இருந்து, ராசிநாதன் நல்லா இருந்து, அந்த ராசியை சுபக்கிரகங்களான குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன் இது ஏதேனும் பார்வையில இருந்து தசாபத்தி நல்லா இருக்கு, கோச்சாரம் நல்லா இருக்கு, அவருக்கு எந்த கஷ்டம் வரப்போகுது? வாழ்க்கையில எத்தனை சனியினுடைய தாக்கம் வந்தாலும், எத்தனை குருவினுடைய வக்ரம் வந்தாலும், என்னாத ஒரு அமைப்பு தோல்வியே இருந்தாலும் அதனுடைய அமைப்புகள் அவர் தட்டி தூக்கி மேலாக கொண்டு போயிட்டே இருக்கும். எந்த விதமான குறைபாடு இருக்காது. ஒரு கிரகம் நீசம் பெறது, வக்ரம் பெறது, அஸ்தமனம் ஆகிறது, திதி சூன்யத்துக்குள்ள அகப்படுறது பாத்தீங்க அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு கம்மியா இருக்கும். அப்ப அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா
நல்லது செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் நல்ல விஷயங்கள் பாதிக்கப்படும், கெட்டது செய்யக்கூடிய விஷயங்களா இருந்தால் அதுவும் அந்த கெட்ட விஷயங்கள் நீங்கும். இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள்ல இந்த ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அப்பா வழியில கிடைக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான பண பிரச்சனைகள், அப்பாவுடைய சொத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்கு போட்டுக்கிறது, அதை பாக பிரிவினைகள் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு சாதகமா மாற வாய்ப்பு உண்டு. ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கும்போது அது முற்றிலும் சுபகிரகம், தேவகுரு. தேவகுரு அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கிரகங்களே ரொம்ப சுபரான கிரகம். அந்த கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் அடையக்கூடிய ஒரு காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மத்துக்கு வந்து ஜென்ம குருவா இருக்கும்போது அவர் வக்ரமாகிறது ஓகே தான். ஆனா வக்ரமாகி அந்த ஒரு பண வரவு செலவெல்லாம் இருந்தாலும் எதா இருந்தாலுமே கொஞ்சம் இழுத்து போட்டு ஆகும். உடனே ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் கொஞ்ச நாள் இழுக்கும். அப்படி ஒரு விஷயங்கள் தான் அது. அப்ப அந்த கிரகத்தினுடைய கதிர்வீச்சுகள் இருக்கு, அதுல பண சம்பந்தமா, நகை சம்பந்தமா, குழந்தைகள் சம்பந்தமா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாகும். அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. பணம் உங்களுடைய 5ஆம் இடத்தை அவர் பார்க்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பணமோ நகையோ ஏதோ ஒரு வகையில விரயம் பண்ணுவீங்க, கண்டிப்பா விரயம் ஆகும். அது சுபமா இருக்கும், அசுபமா மாற வாய்ப்பு இல்லை. அது சுபமா நிலம் வாங்குறதுக்காக, சொத்து வாங்குறதுக்காக, அது இல்லாம நகை வாங்குறதுக்காக, வண்டி வாகனம் வாங்குறதுக்காக, இதுக்காக நீங்க செயல்படுவீங்க. அப்படி பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தானே உருவாக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானும் சரி, ராகு சரி, சுக்கிரன் சரி, இந்த கிரகங்கள் எல்லா கிரகங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும். உங்களுடைய 12க்கும் 7க்கும் உள்ள அதிபதி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் கடக ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீசம் பெறாரு. அந்த கிரகம் நீசம் பெறக்கூடிய கிரகம் 0% வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகள், முயற்சிகள் தடைப்படும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி வாய்ப்பை காணாம தோல்வியை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆனா அந்த இடமே கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை வந்து அந்த 3ஆம் இடத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் 11ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 3ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் குரு இருக்கக்கூடிய இடம். அப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நன்மைகளும் நடக்கவும் வாய்ப்பு உண்டு. அவரவருடைய கர்ம வினைக்கு ஏற்றார் போல் மாற்றங்கள் உருவாகும். இதை பொறுத்தளவுக்கு கார்த்திகை நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். இதுல கார்த்திகை நட்சத்திரம் 3 பாதங்கள். 3 பாதங்களுக்குமே வந்து சூரியனை மையமா வச்சுட்டேன் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். சூரியனுடைய நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம். உங்களுக்கு 7ஆம் இடத்துல அவர் இருக்கிறதுனால கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் 7ஆம் பார்வையா பார்க்கறதுனால கலத்திரஸ்தானமான பார்வைகள், ஆண் பெண் யாரா இருந்தாலும் திருமணம் ஆகிறது, வேலை கிடைக்கிறது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ப்ரமோஷன் ஆகிறது, இந்த மாதிரி வழி வாய்ப்புகள் உண்டாகும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோஹிணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க ராசியில வரும்பொழுது அவர் உச்சம். அவர் வந்து 2.5 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அந்த கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய் கிரகம்னு சொல்லுவோம். அதாவது இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவோ நட்சத்திரங்கள், எவ்வளவோ கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் எல்லாம் உள்வாங்கி தனக்குள்ள உள்வாங்கி இந்த பூமிக்கு எவ்வளவு கதிர்வீச்சுகளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கரெக்டா கொடுக்கக்கூடிய வேலையை செய்யறது சந்திரன். அதனாலதான் அவரை தாய் கிரகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிப்பட்ட இந்த சந்திரன் வந்து உங்க இதுல உச்சமாகும் போது கிட்டத்தட்ட 150 200 மடங்கு பலனை தருவார். அப்ப ரிஷபராசிக்காரர்கள் குரு சந்திரன், அதாவது சந்திரன் சுக்கிரன் அந்த மாதிரிலாம் இணைவு இருக்கு அப்படின்னா ரசனை, அதாவது சினி ஃபீல்டு, அதாவது சினிமா துறைகள், கலைத்துறைகள், பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல அதிகமாக ஈடுபடுவாங்க இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து மிருகசீரிஷம், செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 3ஆம் இடத்துல இது பண்றதுனால அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பண சம்பந்தமான விஷயங்கள்,
சொத்து, மெயினா சொத்து சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி நிதானத்துடன் செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில மாற்றங்கள் உண்டாகும். இந்த 2024 பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி இந்த 2025 அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விடிவு காலமாக போகுது. ராஜ கிரகங்களான குரு பகவான், சனி பகவான், ராகு கேது எல்லாம் பெயர்ச்சி ஆகுது இந்த 2025. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ராசிக்காரர்கள் பாத்தீங்க அப்படின்னா விடுதலையாகி, ஒரு புடியில விடுதலையாகி சுதந்திர பறவையா பறக்கிறதுக்கான வழி வாய்ப்புகள் கிடைக்க போகுது. நன்றி, வணக்கம்.